WWE ரெஸ்லர்ஸ்க்கும் ஸ்டெராய்ட்ஸுக்குமே நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்லர்ஸ் அவ்வளோ ஹியூஜா இருக்கிறதுக்கு ஸ்டெராய்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். நிறைய ரெஸ்லர்ஸ் இந்த விஷயத்த கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சிருந்தாலும் சில பேர் பப்ளிக்காவே இல்லை நான் வந்து நேச்சுரல் கிடையாது, நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறேன்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஜான்சினா ஓப்பனாக வந்து நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காட்டியும் நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஜான்சினா கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க, இல்லை இவர் வந்து நேச்சுரல் கிடையாது ஸ்டெராய்ட்ஸ்ன்ற மாதிரி. அண்ட் நிறைய பேருக்கு உள்ள முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்டெராய்ட்ஸ்ல இருக்கானா இல்லையான்ட்டு நீ எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்ட்டுன்னு. ஒருத்தரை ஃபிசிக்கலாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்டெராய்ட்ஸில் இருக்கியா இல்லையான்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அன்லெஸ் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும். நிறைய தியரிஸ் இருக்குது. ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தா உங்களோட முடி பார்த்தீங்கன்னா திடீர்னு கொட்டிடும், அப்புறம் நிறைய பேக் ஆக்னிஸ் இருக்கும், அதாவது முதுகுக்கு பின்னாடி நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. இதுக்காக எதுவும் செவனேன்னு ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு அடே சட்டையை கழட்டுறா முதுவை பார்க்கணும் அப்படின்னு எதுவும் செஞ்சிட வேணாம், அதுக்கப்புறம் அவன் உங்களை வேற மாதிரி நினச்சிருவான். ஸோ இந்த மாதிரியான தியரிஸ் நிறைய இருக்குது. பட் எதுவுமே 100% கன்ஃபார்ம் பண்ண இல்லாது. ஜெனட்டிக்னாலேயும் உங்களுக்கு முடி கொட்டலாம். பட் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வந்து ஃபேட் லாஸ் நடந்துருச்சு, ரொம்ப குயிக்காக ஷெடட் ஆகிட்டாரு, ரொம்ப குயிக்காக பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கலாம். மேபி அவர் வந்து நேச்சுரல் கிடையாதுன்ற மாதிரி. பட் பேசிக்காக நீங்கள் யாரு கூடயுமே கம்பேர் பண்ணாமல் உங்களோட ப்ரோக்ரஸை மட்டுமே ட்ராக் பண்ணி ஈனான ஒரு டயட், கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் பேஷன்ஸ், இது இருந்தாலே போதும். நீங்கள் இருந்ததை விட பெட்டரான ஒரு ஃபிசிக் மெயின்டைனோ டெவலப் பண்ணலாம்.